கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, நம்ம தேவன் வெட்கப்படாமல் நம்ம பார்த்து கொண்டார். இது மகாபெரிய ஒரு சாட்சியம். வெட்கப்படாமல் நம்ம பார்த்து கொண்டார். அந்த இடத்துல தேவன் நமக்கு என்ன செய்தார்? ஒரு திருப்திப்படுத்தினார். சங்கீதம் 37:19 வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 37:19. அவர்கள் ஆபத்து காலத்தில் வெட்கப்பட்டு போகாதிருந்து பஞ்சகாலத்திலே திருப்தி அடைவார். பஞ்சகாலத்தில் திருப்தி அடைவார். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்தில் வெட்கப்படாமல் வந்து பஞ்சகாலத்தில் அவங்க திருப்தி அடைவார்கள். ஆத்மா செய்ய நன்மையை பாருங்க. தேவன் உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, ஒரு ஆபத்து வரும்போது போய் அங்கீங்க அலைஞ்சு திருந்திடாபடிக்கு கர்த்தர் அந்த பஞ்ச காலத்தில் உங்களே திருப்திப்படுத்த. ஒன்றும் இல்லாத நேரத்தில் கூட கர்த்தர் எங்களை நிறைய இடத்துல எங்களை செஞ்சுக்கிற தேவைகளாம் சந்தித்தார். நான் கேட்ட போதெல்லாம் கர்த்தர் எனக்கு பணத்தை கொடுத்துருக்கிறார். சில நெருக்கங்கள் வரும்போது கர்த்தர் எனக்கு என்னை திருப்திப்படுத்திருக்கிறார். பஞ்சகாலம் என்னை தாக்காபடிக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார். எனக்கு திருப்திப்படுத்துகிற ஒரு நிலைமையில கர்த்தர் வைத்திருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் செலுத்துறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆகையால இந்த இடத்துல நம்ம பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய நெருக்கமான நேரங்களில் நாம் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மளை திருப்திப்படுத்திருக்கிறார். ஒரு நெருக்கம் வந்திருக்கும், கேட்ட அசிங்கப்படக்கூடாது. ஒரு நெருக்கம் வந்திருக்கும், கஷ்டப்படுற சூழ்நிலை இல்லை, இந்த காரியம் செய்யாமல் போயிருப்போம். அப்படி எதுவும் கர்த்தர் இந்த வருஷம் நம்ம தடை செய்யவில்லை. நம்ம நெருக்கத்துக்கு பேரில் கூட நம்ம தேவை செய்ய நமக்கு நம்ம பிரமாணங்களை, வீட்டுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும், வேலை செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நம்ம செய்ய முடியாது நம்ம வைத்திருக்கிறார். பஞ்ச காலத்திலே அவர் நம்மளை திருப்திப்படுத்த முடியாத சில காரியம் செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் அதுக்கு நம்ம தேவனுக்கு திருப்தி ஆனவங்க எங்களுடைய நெருக்க நேரங்களை நீங்கள் எங்களுக்கு உதவி ஐயா, திருப்தி ஆக்குனீன்னு சொல்லி நம்ம தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்தது யோவேல் 2-ம் அதிகாரம் 19.